வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேத்து கொடுத்த லெவல்ஸ்ல அச்சீவ் ஆன கால்ஸை மட்டும் பார்க்க போறோம். நேத்து கொடுத்திருந்தது டிவிஸ் லேப் 38-40க்கு மேல கொடுத்திருந்தோம். இங்க பாருங்க 38-40 பிரேக் ஆனிச்சு. பிரேக் ஆன கையோட 38-97 பிரேக் ஆன டைம் பாருங்க 2-2.15 போல ஆனிச்சு. டார்கெட் அச்சீவ் ஆன டைம் பாருங்க 2:40. இதில் 0.5நாலும் 38-40 38-55 அந்த கேண்டில்ஸ்டிக்லேயே போயிடுச்சு. ஸோ ட்ரிகரான ஸ்பீடுக்கே 2 நிமிஷத்தில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லாவே நிப்பாட்டி நல்லா போயிருந்துச்சு 38-97 முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் 522 சொல்லியிருந்தோம். பிரேக் ஆகி நான் ஸ்டாப் ரேலி 535 மணி போயிருக்குங்க. 5 மினிட்ல பாருங்க 522 ட்ரிகரான டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ட்ரிகர் ஆகிட்டு 526-60 போயிடுச்சு. 4 ரூபா அந்த ஸ்டோக்லேயே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நின்று ரொம்ப பொறுமையாக மூவ் ஆனிச்சு. 635 மணியும் ஐ செட் ஆயிருக்கு. ஓகே, நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ல என்னன்னு பார்த்துருவோம். மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது குஜராத் கேஸ். ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தோம். இன்றைக்குமே அது ஒரு நல்ல லெவலை பிரேக் ஆக முடியாமல் சஸ்டெயின் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ குஜராத் கேஸ் லிமிடெட் லெவல்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 457. இந்த 457 அப்படிங்கிறத பிரேக் ஆனிச்சுன்னா எது முடியும் போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஜோனை பிரேக் ஆனிச்சுன்னா 457 அப்படிங்கிற ஜோனை பிரேக் ஆனிச்சுன்னா உங்களுக்கு 470 முடியும் போவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. 470 490. ஸோ வந்து இந்த நம்மளுடைய எனர்ஜி செக்டர்லாம் இன்றைக்கும் நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ குஜராத் கேஸ் 457 ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்துஸ்தான் பெட்ரோலியம். இந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் கார்பரேஷன், இந்து பெட்ரோ. இந்து பெட்ரோட லெவல் பார்த்தீங்கன்னா 393. இந்த 393ங்கிற லெவலை பிரேக் ஆனிச்சுன்னா 396 400 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து இந்த 393ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது பிரேக் ஆகி நிற்கும் பட்சத்தில் நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 396 400 397 400 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாங் டேர்மாக இந்த ட்ரெண்ட் வந்து நல்லா கண்டினியூ ஆச்சுன்னா 420 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல். பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா 457 நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த 457 பிரேக் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், $470 $480 முடியும் போவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஸோ வந்து இந்த 457 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த 457 பிரேக் ஆனிச்சுன்னா சூப்பராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டெவிஸ் லேப்ல இன்னொரு சூப்பரான லெவல் இருக்குது 3940. இந்த 3940 பிரேக் ஆனிச்சுன்னா 3960 இமிடியட் டார்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3980. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல். டாடா கெமிக்கல் 1111 ரூபாய்க்கு மேலே ஒரு ஜோனை பிரேக் ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 1111 பிரேக் ஆனிச்சுன்னா 1200 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ண உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த கெமிக்கல் செக்டர்லாம் நல்லா மேலே போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கணும். அதே மாதிரி போயிடுச்சு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது விப்ரோ.
விப்ரோலையுமே ஒரு நல்ல சூப்பரான என்ட்ரி இருக்குங்க. 488 பிரேக் ஆனுச்சுன்னா இது நான் ஸ்டாப் ராலி தான் விப்ரோ. ஸோ வந்து எங்கே போய் நிற்கும்னா 458 பிரேக் ஆனிச்சுன்னா 520 தாங்க. 500 டச் ஆயிரும் 488 பிரேக் ஆனிச்சுன்னா. ஸோ 488ங்கிறது விப்ரோவில் ஒரு சூப்பரான லெவல். ஸோ நல்லா பார்த்துங்க. இந்த ஜோன் வந்து பிரேக் ஆனிச்சுன்னா வேற லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டவுன் வந்துட்டு நல்லா போயிருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆனிச்சுன்னா இமீடியட்டாக 525 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போ தச்சு அதுக்கப்புறம் ஐஇஎக்ஸில் ரொம்ப வந்து பயங்கரமான ஷார்ட் இருக்குது. ஷார்ட்டு பயங்கர பில்டப். இது 164ங்கிற ஜோனை பிரேக் ஆனிச்சுன்னா 190 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எக்கச்சக்கமான ஷார்ட் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டை வந்து அதிகமாக கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டாடா கெமிக்கலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வாட்டி அது பிரேக் ஆகாமல் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பிரேக் ஆனிச்சு 7% அப்புங்க. அப்பா வேற லெவலில் டாடா கெமிக்கல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி ஐஇஎக்ஸுக்கான எல்லா ஸ்டாக்குமே ஏறிடுச்சு. எனர்ஜி நீங்கள் பவர் செக்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். எனர்ஜி செக்டரில் டாடா பவர் ஆகட்டும், என்டிபிசி, ஆர்இசி எல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. ஸோ ஐஇஎக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான கம்பெனி. 164 அப்படிங்கிற இம்பார்ட்டண்டான லெவலில் பிரேக் ஆனிச்சுன்னா நான் ஸ்டாப் ரேலியாக 190 முடியும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது லூப்பின் நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம். இன்னும் இந்த மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் ஆகலை. இந்த 1310ங்க லூப்பினோட லெவல் பார்த்தீங்கன்னா 1310 பிரேக் ஆனிச்சுன்னா இமீடியட்டாக 1330 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஎல் யுனைடெட் ப்ரீவியஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 1770 அப்படிங்கிற லெவலில் பிரேக் ஆனிச்சுன்னா 1800 முடியும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1770. ஸோ யூபிஎல் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா 1770 இந்த இடத்த பார்த்துங்க. லெவலில் பிரேக் ஆனிச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து ஸ்னைப்பரில் சொன்ன முக்கியமான ஸ்டாக்கோட லெவல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரேட் எக்ஸாக்ட் ப்ரோ ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ட்ரேட் வந்து 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். ஸோ பொசிஷனாக கூட இதை வாங்கிக்கலாம். இதை கேரி பண்ணிவிட்டு ஓகே ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக்னு வாங்கி வச்சிங்கன்னா அதோட 5-6% முடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ கண்டினியூவாக தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.